This is ninth standard, second unit real numbers, exercise 2.5, second sum. Write the following in the form of 4 power n. So, இதை 4 power n எல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. Previous sum மாதிரியே தான். So, first one 16. 16 4 powerல எழுதணும். எப்படி எழுதுறது? 16 வந்து 4 square சொல்லலாமா? 4 squared 16 தானே. So, 4 square. So, 4 ஓட powerல சொல்லிட்டோம். Next one பாருங்க. 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 என்னன்னு சொல்லலாம்? 4 into 2ன்னு சொல்லலாமா? 4 2s are 8 கரெக்டா? ஸோ இப்போ இந்த 2வை வந்து 4 பவரில் எழுதணும். எப்படி எழுதுறது? 2வை வந்து 4 பவரில் எப்படி எழுதுறது? 2வை வந்து 4 ஆக்கணும்னா என்ன பண்ணுறது? 2வை 4 ஆக்கணும்னா பவர் 2 போட்டால் இது 4 ஆகிடும் கரெக்டா? ஸோ இப்போ 4 into 2 ஸ்கொயர்ட். நான் பவரில் 2 கொடுத்துருக்கேன். எதுக்கு 2 கொடுத்தேன்? இதைய வந்து 4 ஆக்கணும். 2வை 4 ஆக்கணும்னா பவர் வந்து 2 போடணும். ஸோ 2 ஸ்கொயர்டு 4 ஆகிடும். ஸோ மல்டிப்ளை பவரில் வந்து மேலே மல்டிப்ளை மட்டும் பண்ணால் பத்தாது. என்ன பண்ணிக்கணும்? டிவைடும் பண்ணிடணும். அப்போ டிவைட் பண்ணுறத நான் கீழே வச்சுக்கிட்டேன். ஸோ 2/2 பவர் 2/2. ஓகே, மல்டிப்ளை பண்ணால் டிவைடும் பண்ணணும். டிவைட் பண்ணனா மல்டிப்ளையும் பண்ணணும். ஆட் பண்ணால் சப்ட்ராக்டும் பண்ணணும். எதுக்கு இங்கே பண்ணியிருக்கோம்? 2 இந்த 4 into 2வை 4 பவரில் எழுத சொல்லியிருக்காங்க. நான் இந்த 2வை வந்து 4ஆக மாற்றுறக்காக பவரில் 2 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இது மேலே நியூமரேட்டர், அப்போ டினாமினேட்டரும் நம்ம பண்ணிக்கணும். ஸோ அப்போ இது என்ன வந்துடும்? 4 பவர் இங்கே 1 இருக்குது. இங்கே வந்து 4 பவர் 2 ஸ்கொயர்டு 4 ஆயிடுச்சு. பவர் 1/2 கரெக்டா? இப்போ பேஸ் ரெண்டு சேமாக இருக்குது. ஆடிங் த பவர்ஸ். அப்போ என்ன வந்துடும்? 4 பவர் 1 + 1/2. ஸோ அப்போ 4 பவர் 1 + 1/2 is 3/2 கரெக்டா? அப்போ 1 + 1/2 1ம் அரையும் சேர்ந்து எவ்வளோ வச்சு? 3/2 1/2. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 32. ஸோ அப்போ தேர்ட் ஒன் 32. 32வை 4 பவரில் எழுதணும். அப்போ எப்படி எழுதுறது? 32வை 4 பவரில் 16 into 2ன்னு எழுதலாமா? 16 into 2. ஓகே, இல்லை 32வை 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ். திருப்பியும் 4ஆல் டிவைட் பண்ணால் 2 வருது கரெக்டா? அப்போ 4 ஸ்கொயர்டு இன்ட்டு எழுதலாம் இல்லையா? அதைத்தான் 16 into 2ன்னு சொன்னேன். 4 ஸ்கொயர்டு இன்ட்டு 2 வருது கரெக்டா? இந்த 2வை திருப்பி என்ன பண்ணணும்? 4ஆக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 4ஆக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? பவரில் 2 போடணும். பவரில் 2 போட்டால் டினாமினேட்டர்லேயும் 2 போடணும். ஓகே, ஸோ இப்போ 4 ஸ்கொயர்ட் இன்ட்டு 2 ஸ்கொயர்டு. நான் பவரில் 2 கொடுத்துருக்கேன். எதுக்கு 2 கொடுத்தேன்? இது 4ஆக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இங்கே 2 கொடுத்தோன்னா நியூமரேட்டர் இது. அப்போ டினாமினேட்டர்லேயும் கொடுக்கணும். புரிஞ்சுதா? இப்போ இந்த 2 ஸ்கொயர்டை நம்ம என்னவா மாற்றிட்டோம்? 4 ஸ்கொயர்டு ஆல்ரெடி இருக்குது. 2 ஸ்கொயர்டுன்னா 4. ஓகே, பவர் என்ன இருக்குது? 1/2 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ 4 பவர் 2 + 1/2. அப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆயிரும்? 4 to the power 4 + 1/2 கரெக்டா? ஸோ 4 to the power 5/2. தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 49 பவர் 1/2. ஸோ ஃபர்ஸ்ட் 49 பவர் 1/2னா என்ன மீனிங்கு? 49 பவர் 1/2ன்னு கொடுத்தா ரூட் ஆஃப் 49 அர்த்தம். ஸோ ரூட் ஆஃப் 49னா ஸ்கொயர் ரூட் எடுங்க. இது பேர் என்ன? ஸ்கொயர் ரூட். அப்போ ஸ்கொயர் ரூட்னா என்ன? ஸ்கொயர் ரூட்னா என்ன மீனிங்னா, ரூட்டுக்குள்ள ஸ்கொயரா நம்பர் எழுதணும்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் போயிடும், எலிமினேட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ 49 வந்து 7 ஸ்கொயர்னு சொல்லலாமா? இந்த ரூட்டுக்குள்ள 7 ஸ்கொயர் இருக்கு. அப்போ இந்த ரூட்டும் ஸ்கொயரும் எலிமினேட் ஆயிரும். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த நம்பர் மட்டும்தான் எழுதுவோம். ஓகே, ஸோ 49 ரூட் அப்படின்னு சொன்னால் இதுதான் மீனிங். இல்லைன்னா டைரக்டாகவே நீங்கள் எழுதலாம். இங்கே என்ன எழுதிக்கலாம்? 7 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 7 ஸ்கொயர்னு எழுதிட்டிங்கன்னா 7 ஸ்கொயர் பவர் 1/2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும், 7 வந்துடும். ஓகே, தென் செகண்ட் ஒன் பாருங்க. 243 பவர் 2/5. ஸோ அப்போ இந்த நம்பர் வந்து பவரில் 2/5 இருக்குது. ஸோ அப்போ இந்த 5 இது சம் நம்பர் பவர் 5 கொண்டு வந்தால் இந்த நியூமரேட்டரில் இருக்கிற 5 டினாமினேட்டர் இருக்கிற 5 கேன்சல் ஆகிடும். அந்த மாதிரி இப்போ கொண்டு வரணும். ஸோ அப்போ 243யை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், 81 வருதா? எகெயின் 3ஆல் 27, எகெயின் 3ஆல் 9, எகெயின் 3ஆல் 3 வரும். ஸோ அப்போ 3 to the power 5 whole to the power 2/5 வரும். ஸோ இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 3 3 சார் 9 ஆச்சு கரெக்டா? நெக்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க?
9 to the power minus 3 by 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 to the power minus 3 by 2 அப்படின்னா என்ன மீனிங்? இப்போ இங்கே மைனஸ் 3 by 2னா நெகட்டிவ் டு த பவர் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 9ஐ வந்து டினாமினேட்டருக்கு இந்த 2வை கேன்சல் பண்ணலாம். அப்போ இது சம் நம்பர் ஸ்கொயர்டாக மாற்றணும். ஸோ அப்போ 3 ஸ்கொயர்னு சொல்லலாம் இல்லையா? 3 ஸ்கொயர் டு த பவர் மைனஸ் 3 by 2. இந்த 2 என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. 3 பவர் மைனஸ் 3 இருக்குது. ஸோ மைனஸ் 3 நியூ இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? இதை வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்தால் பாசிட்டிவ் ஆயிரும் பவர். ஸோ 1/3 கியூப்னு எழுதலாம். ஸோ 1/3 கியூப் எவ்வளோ? 27. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க. ஃபோர்த் ஒன் 64 divided by 125 பவர் மைனஸ் 2/3 இருக்குது. ஓகே, ஸோ நெகட்டிவ் பவர் இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்போ நெகட்டிவ் இங்கே இருக்கிறத பாசிட்டிவாக மாற்றணும். என்ன பண்ணணும்? 1/ன்னு எழுதணும். நம்ம இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். தலையில திருப்பிட்டோன்னா என்ன ஆயிரும்? 125 divided by 64. ஓகே, 1/னா அப்போ ரெசிப்ரோக்கல் ஆகிடும் இல்லையா? அப்போ இந்த பவர் என்ன ஆயிரும்? பாசிட்டிவில் வந்துடும். 2/3 ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ இங்கே கியூப் இருக்குது. டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அப்போ இதனோட கியூப் எழுதணும், இதனோட கியூப் எழுதணும். ஸோ 125 எதனோட கியூபு? 5ஓட கியூபு. 64 வந்து 4ஓட கியூப். கரெக்டாக? டிவைடட் பை ஹோல் பவர் 2/3 இருக்குது. ஸோ இதை எப்படி சொல்லலாம்? 5/4 to the power 3 whole cube. ஓகே, தென் ஹோல் பவர் என்ன இருக்குது? 2/3 இருக்குது. ஸோ இந்த 3யும் 3யும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 5/4 to the power 2 இருக்குது. அப்போ 5 ஸ்கொயர்ட் எவ்வளோ? 25. 4 ஸ்கொயர்ட் எவ்வளோ? 4 4s are 16. That's all. Thank you.